ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர்ல இருக்கிற நிர்மலா காலேஜ் ஃபார் உமன். இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற ஒரு காலேஜ். இந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2026 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எய்டட் கோர்சஸ் என்ன, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் என்ன, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்றது, தென் இந்த காலேஜஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தராங்க, இது கம்ப்ளீட் ஃபுல் டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிர்மலா காலேஜ் ஃபார் உமன் கோயம்புத்தூர்ல நம்ம உமன்ஸ் காலேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் காலேஜஸ் சொல்லலாம். நிர்மலா காலேஜ் ஃபார் உமனும் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் காலேஜ். ஓகேங்களா, இந்த காலேஜ் உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், அஃபிலியேட்டட் டு பாரதியார் யூனிவர்சிட்டி. இது ஒரு நாக்ல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் இந்த காலேஜஸ்ல உங்களுக்கு எய்டட் கோர்ஸும் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் இருக்கு. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா, இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். யூஜில உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட்ல பிஏ ஹிஸ்டரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகேங்களா, இது வந்து 12th எந்த குரூப் வந்தாலும் எடுத்துக்கலாம். தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜியோகிராஃபி, தென் பிகாம் காமர்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம்ல இருக்கு. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ, BCA Computer Application, then BSc Information Technology, then BSc Cyber Security, then BSc Mathematics, then BCom Commerce with Computer Application, then BCom Commerce with Professional Accounting, then BBA Business Management, then BBA Retail Management, then BA English Literature, then BSc Physics, then BA English Literature, then BCom E-Commerce, then BCom BA Tamil Literature, BCom E-Commerce, BCom Business Analytics, BCom English International Business and Finance, then BSc Costume Design and Fashions வந்து அவைலபிளாக இருக்கு. தென் பிஜி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் வந்து MA ஹிஸ்ட்ரி, MSc மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்கு. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MA எக்கனாமிக்ஸ், தென் MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தென் MA HRM, then MSc Chemistry, MSc Botany, MCom Commerce, MSc Computer Science, MSc Bioinformatics, தென் மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து 2 years கோர்சஸ் வந்து இருக்கு. தென் அது இல்லாமல் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ்மே தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், தென் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தென் ஜியோகிராஃபி, பிகாம், தென் தமிழ், ஹிஸ்ட்ரி, ஃப்ரெஞ்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் BCA, IT, டேட்டா சயின்ஸு, டோட்டலாக வந்து 27 சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் வந்து இருக்கு. தென் என்ஃபில் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கு. தென் இந்த காலேஜஸோட உங்களுக்கு பாஸ்போர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பாஸ்போர்டெக்ஸ் வந்து என்னென்ன இது சொல்லிட்டு உங்களுக்கு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஹைலைட்ஸ் வந்து காலேஜோட ஹைலைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணது கொடுத்துருக்குறாங்க. தென் அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் கேண்டிடேட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் எல்லாமே பாஸ்போர்ட்ஸ்ல அவைலபிள் காலேஜ் வெப்சைட்ல இருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஈச் கோர்ஸ் தனித்தனியாக தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. தென் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஷீட்ஸ் அண்ட் ப்ரொவிஷனல் டெஃபினட்டாக உங்களுக்கு தேவை, கம்யூனிட்டி கண்டிப்பாக தேவை. தென் சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து இன்கேஸ் நீங்கள் டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸசைஸ் கார்டு அப்ளை பண்ணால் அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். தென் TC, ஆதார் கார்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதர் போர்ட்லேருந்து இருந்தீங்கன்னா அது வேணும். தென் மெரிட் பேசிஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல்ஸ் வந்து அட் டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ சப்மிட் பண்ணணும். இஃப் நாட் அட்மிஷன்ஸ் கேன்சல் ஆகாம இருக்கணும். சரிங்களா, ரிசர்வேஷன்ஸ் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கு. எங்களை யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எய்டட் ப்ரோக்ராம், எங்களை எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. எய்டட் ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் பாஸ்போர்ட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் வந்து எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாஸ்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், தென்
டைமிங்கு, மெஸ்ஸோட டைமிங்கு, டிசிப்ளின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஹாஸ்டலில் தனியாக அப்ளை பண்ணணும். ஹாஸ்டல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹாஸ்டலுக்கு. தென் இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்க அட்மிஷன்ஸில் கொடுத்துருக்கிறது. இப்போ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் போனோன்னா அட்மிஷன்ஸ் ஓப்பன் சொல்லிட்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், தென் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துருங்க. தென் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், தென் டேட் ஆஃப் பர்த் ஆட்டோமேட்டிக்காக கேலிட்டாக இங்கே வந்துடும். தென் பிளட் குரூப், கேஸ்ட்டு, ரிலிஜியன், நேஷனாலிட்டி, உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க. தென் உங்கள் காண்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, தென் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோடு கொடுத்துருங்க. தென் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸு, பேரண்ட் நேமு, ஆக்குபேஷன் என்ன, ஃபாதர் நேம், மதர் நேம், அவங்களோட ஆக்குபேஷன், கார்டியன் நேம், கார்டியன் காண்டாக்ட் நம்பர், தென் 10th எங்கே படிச்சிருக்கீங்க, எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலு, எப்போ பாஸ் ஆனீங்க, சிஜிபி எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி 12th மார்க்ஸும் கொடுக்கணும். தென் எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, யூஜியில் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. தென் அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன்ஸ், உங்கள் ஆதாரோட நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், தென் இன்கேஸ் ரிசர்வேஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, டிசி, தென் ஆதார், கம்யூனிட்டி, 10th 12th மார்க் ஷீட்ஸ் தான் அப்லோட் பண்ணணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு தென் சப்மிட். இதான் இதில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து லாஸ்ட் டேட் அது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல. ஏன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால உங்களுக்கு வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 1 வீக் வந்து உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். நீங்கள் அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ணி ஆகணும், சரிங்களா. இப்போ இது ஆக்சுவலாக இந்த அட்மிஷன் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் 12th மார்க்ஸோட தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் 12th மார்க்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது. அதனால் வந்து 12th ரிசல்ட்ஸ் வந்தோட நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. பட் ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. யூஜி அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து யூஜி ஓப்பனில் இருக்குது, பிஜி ஓப்பனில் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸும் இதில் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு காலேஜஸில் நீங்கள் கொடுக்கலாம், நீங்களா. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது, ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூல பாஸ்போர்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா. உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன இதில் காலேஜஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எவ்வளோ, நான் டீச்சிங் ரிசர்ச் சென்டர் என்ன, ஜேர்னல்ஸ் என்னென்ன போட்டிருக்கிறாங்க, கேம்பஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கிளப் ஆக்டிவிட்டீஸு, தென் ஃபைன் ஆர்ட்ஸு, ஓகேங்களா, பிளேஸ்மெண்ட்ஸ், கேரியர் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நோட்டபிள் அலுமினி, ஓகேங்களா, நோட்டபிள் அலுமினி அதையும் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள், ஓகேங்களா. கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், ஓகேங்களா. நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இதோட காலேஜை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா. இதில் 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. மார்க்ஸ் லாஸ்ட் இருக்கவங்க இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க. 12th மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வெர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.